வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உரையாற்றி திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும். அவர் வெற்றி பெற்றால் நீங்கள் அடைகிற மகிழ்ச்சியை விட நான் பல மடங்கு மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லியிருக்கிறார். கலைஞருடைய கட்டளையை ஏற்று அந்த எம்ஆர்கே தண்ணீர் செல்லும் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் கொளுத்தும் வெயிலில் என்னோடு குமராட்சி ஒன்றியத்தில் 5 மணி நேரம் ஓட்டு கேட்டார். வன்னியர் தெருவிலே, முதலியார் தெருவிலே, செட்டியார் தெருவிலே, கோனார் திரு இப்படி எல்லா தெருவிலும் போய் ஓட்டு கேட்டார். கலைஞருடைய ஆணையை ஏற்று அவர் என்ன தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரா? அப்படி நாம் வெற்றி பெற வேண்டும் என்று கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கழகத்தின் உடன்பரப்புகளும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயத்திலே பிறந்த ஒரு கோடாரி காம்பு நம்மை விரட்ட போகிறதாம், நம் கட்சியை வீழ்த்த போகிறதாம். பரிசு அளித்திருக்கிற ஒரு கோடாரி காம்பு அந்த அளவுக்கு இருமாப்போடு பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தயவு கூர்ந்து அதற்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. அதிமுக பணம் கொடுத்தாலும் சரி, வேற யார் பணம் கொடுத்தாலும் சரி, ஓட்டை கலைக்கிறது இடம் கொடுக்க கூடாது. ஒரு பூத்துக்கு 10 ஓட்டை கலைச்சா கூட 1654 பூத்திலே 16,540 ஓட்டு நம்ம இழக்க வேண்டி வரும். சரி, 10 ஓட்டு தானே போனா போதும் அப்படின்னு நம்ம விட்டோம்னா இது 4 முனை போட்டி, ஒரு ஓட்டு முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே எனக்கு அன்பு சொந்தங்களே, இந்த தேர்தல் நமக்கு பெரிய சவாலான தேர்தல், நெருக்கடியான தேர்தல், வெற்றி பெற்று தேர வேண்டிய தேர்தல். இது எப்போதும் விடுதலை சிறுத்தைகளின் கோட்டை என்று சொல்லக்கூடிய வகையில இந்த வெற்றி அமைய வேண்டும். எனவே நீங்கள் கட்டுப்பாடாகவும் இருக்க வேண்டும், கட்டுக்கோப்பாகவும் இருக்க வேண்டும். திமுக உடன்பிறப்புகளோடு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். தலைவர் கலைஞரின் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை மோகன் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தை ஒத்துழைப்பு செய்யுங்கள். நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த அழகிய சென்று வந்திற்கு சுடர் விழி என்று பெயர் சுற்றி வாழ்க்கிறேன். சுடர் விழி